சொல்லாம எத்தனையோ இந்த வருஷத்தில் போன வருஷத்தில் எத்தனை ஊழியர்கள்லாம் மன்னித்து போயிருக்காங்க, விசுவாசிகளெல்லாம் மன்னித்து போயிருக்காங்க. ஆனால் நாம் நேர்பதத்தின் மூலமானது கிருபையால் நிலைத்திருக்கிறோம், ஒரு கிருபையால் நிலைத்திருக்கிறோம், கிருபையால் நிலைத்திருக்கிறோம், ஒரு கிருபையால் நிலைத்திருக்கிறோம். கிருபை 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 தேவனையானது உங்கள் கிருபை, பெரியவனாகியது உங்கள் கிருபை, தேவனையானது உங்கள் கிருபை, பெரியவனாகியது உங்கள் கிருபை, கிருபை நூறு மணியிலிருந்து ஒரு மணி மட்டும் நம்ம எல்லாரும் பாட்டு பாடி ஆரம்பித்தோம். செய்த நன்மைகளுக்காக நன்றி. வரத்துக்கு கொஞ்சம் தாமதமானது. முக்கியமான ஒரு மீட்டிங் என்பதனால ரன் ஃபார் ஜீசஸ் என்ற குட் ஃப்ரைடேக்கு அடுத்த நாள் இந்த தொடங்கணுன்றதுக்கு ஆலோசனை கூட்டமாக உங்களெல்லாம் கூட்டம் நிறைய பேர் வரல. நிறைய இடத்துல மீட்டிங் நடந்தது. கத்தர் திசையில் வந்திருக்கிறாரு. நம்ம மத்தியில் இருக்கிற பாஸ்டர் சுரேஷ் பாஸ்டர் நேரத்தை கொடுக்குறோம். அவருக்கு அவர் காரியங்களை சொல்லுவோம். நீங்க பொறுமையோடு இருந்ததுக்காக நான் கேட்கிறேன். மைக் கிட்ட வச்சுக்கோ. மைக் கிட்ட வச்சுக்கணுமா? இந்த நாளிலே கூட ஆக்சுவலாக நிறைய தாமதங்கள் நடக்குது. சரி, அதை சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண முடியல. நீங்கள் காத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். கடந்து முன்னால் நான் வந்துகிறேன். இந்த ரன் ஃபார் ஜீசஸ் என்பதுதான சுமார் 16 வருஷமாக நடத்திட்டுருக்கோம். இது பல லட்சமான மக்கள் இதில் பங்கு பெற்று இயேசு ஆந்திராவில், தெலுங்கானாவில், கர்நாடகாவில் இது நடந்துருக்கு. ஸோ இதை பெங்களூரில் இப்போது மினி ஜெருசலேம் என்றதான லிங்கராஜபுரம், அப்புறமா காமநல்லி, ராமசம்பாலியா, அப்புறமா 5 kilometers அரௌண்ட்ல எத்தனை ஆயிரம் சர்ச் இருக்கு கோபி?
உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கே தெரியல 2200 churches ஸ்டாட்டிஸ்டிக்ஸில். ஆமாம், ஆல்மோஸ்ட் நியர் வந்து 800 கிராஸ்லேருந்து இது வரைக்கும் அந்த ரெகுலேட்டர் அக்கௌண்ட்ஸில் 2200 churches. இது வந்து ரெஜிஸ்டர்ட் அன்ரெஜிஸ்டர்ட் சர்ச்சஸ் இருக்கு, சரிங்களா? ஸோ இங்கே தான் அந்த இயேசு உயிர்த்திருந்த காரியங்களை வெளிப்படுத்துறதுக்காக இது பிளானிங் மீட்டிங்காக கொடுக்குறோம். ஸோ வந்து நன்றி. இந்த குழுவினருக்கு நான் கேட்டேன், நீங்கள் இது நடத்துறது சொன்னாங்க. இப்போ பிளானிங் மீட்டிங்காக வந்ததுக்கப்புறம் ரன் ஃபார் ஜீசஸ்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வந்து இதனுடைய ஃபவுண்டர் சேர்மன் பால் புல்லாவுக்கு ஹைதராபாத்தில் வந்துருக்கார். ஃபவுண்டர் சேர்மன். நம்முடைய ஆராதனா டிவி சேனல் வந்து கோடிக்கணக்கான மக்கள் வீட்டில் பார்க்குறாங்க. பெங்களூர் பட்டணத்தில் சீக்கிரத்தில் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணோம். இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து ரொம்ப முயற்சிகள் எடுக்கப்படுகிறது. அதுக்கு நிறைய கோஆப்ரேஷன் தேவை. நம்ம ஆண்டுகிட்ட கோஆப்ரேட் பண்ணால் காட் ஆப்ரேட் பண்ணணும், அதான். ஸோ அதனால் இப்போது நான் வந்து இதுக்காக ஜெபிக்க நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். சோதரம் சோதரம் பாஸ்டர் விஜயகுமார் அவர்கள் அது ஜெபம் பண்ணுவாங்க. நீங்கள் தான் ஜெபம் பண்ணணும், நீங்கள் தான் தர. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, காணப்படாத ஒளியில வாசம் செய்கிற எங்கள் கிருபை நிறைந்த பிதாவே, கர்த்தாதி கர்த்தபரிசுத்தமாகிய இயேசு கிறிஸ்துவே, அப்பா, இந்த நல்ல வேலைக்காக படாத ஒரு ஸ்தோத்திரம். அப்பா, ரன் ஜீசஸ் என்ற இந்த ஆண்டவரே, இந்த ப்ரோக்ராம் காரியத்தை அப்பனே தேவனுடைய மக்களுடைய உயிர்த்தெழுந்தனால அநேக ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி நடக்கிறது. அந்த காரியத்திற்கு ஆசீர்வதிக்கப்படும் இதற்கான ஆலோசனை பெறுபடி என்ற இந்த கூட்டத்திற்காக படாத ஒரு ஸ்தோத்திரம். என் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவே, அப்பா, உண்மை நாங்கள் அறிந்து கொண்டது போல அநேக ஜனங்கள் நீ யார் என்று அறியாது இன்னும் இருக்கிற அந்த ஜனங்களுக்கு ஒரு சுவிசேஷ கூட்டம் போல தரப்பட்ட உங்களுடைய சிலுவை மரணம் எதற்காக அவர்கள் அறிந்து கொள்ளும்படி ஆண்டவரை நடக்கவிருக்கிற இந்த காரியங்களை ஆசீர்வதிக்கும்படி, இதற்கான பொருளாதார உதவிகளை கொடுக்கும்படி ஆண்டவரை எல்லா காரியங்களும் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவே, அப்பா, நீர் பொறுப்பெடுத்து வழி நடத்தும்படி, இதற்கு முன்னின்று செயல்படுகிற ஆண்டவரை தலைவர்களை ஆசீர்வதிக்கும்படி, ஆண்டவரை நீ நான் என்ற வேற்றுமை இல்லாத ஒரு மனிதன் ஆவியோடு உடைய கிருபை தேவை பெற்ற ஆண்டவரே கடைசி நாட்கள் ஒரு எழுப்புதலை கொடுக்கும்படி, அதுவும் குறிப்பாக ஆண்டவரே இந்த லிங்கராஜபுரம் இடத்திலே தகப்பனே இந்த பெங்களூர் பட்டணத்தின் ஒரு எழுப்புதலை கொடுக்கிற ஒரு இடமா இதை மாற்றும்படி ஆண்டவரை நாங்கள் எடுக்கிற முயற்சிகளை தகப்பனே இதை ஆசீர்வாதமாக மாற்றும்படி, எந்த விதமான நன்மைக்காக மட்டுமல்ல தகப்பனே எங்கள் ஜீவனாலெல்லாம் தகவல் நமக்கு சாட்சியாய் வாழும்படி இந்த காரியங்களை ஆசீர்வதிக்கும்படி, இதை முன்னெடுத்து ஆண்டவர் செய்கிற தேவ ஊழியர்களை ஆசீர்வதிக்கும்படி உன் கரத்தில் ஒப்புக்கொடுக்கின்ற இதை பொறுப்பெடுத்து வழிநடத்தி ஆசீர்வதி உன் கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்ற மீட்பர் வாங்கி இயேசு கிறிஸ்து ஏற்பட்ட நாமத்தை வேண்டினேன் ஜீவனோட நல்ல ஆமென். Thank you, sir. Now, நம்மளுக்கு I request Paul to come and share about the program. Please. அரை ஆங்கிலத்தில் பேசுகிற தமிழில் இல்லை மைக் சொல்லு. இட்ஸ் ஓகே. இன்பில்ட் மைக் யூஸ் பண்ணிக்கிறேன். Praise the Lord and good afternoon to each one of you. Right, firstly I thank God for this opportunity. இந்த சந்தர்ப்பக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். And I thank each one of you for taking time to be part of this planning meeting. இந்த திட்டம் போடுகிற அந்த கூட்டத்திற்கு நீங்கள் அனைவரும் வந்திருக்கிறதுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். My name is Paul Devapriyam. பேர் Paul Devapriyam. I come from Hyderabad and we run a television channel called Aradhana TV.
for the last 16 years. It's a satellite television channel. 16 வருஷமாக சேட்டலைட் டிவியா இருக்கிற ஆராதனை டிவியை நாங்கள் நடத்தி வருகிறோம். You won't know this because this is a Telugu language channel, so mostly Telugu speaking people, all of them know about Aradhana TV. ஆராதனை டிவி என்பது ஒரு தெலுங்கு சேனலாக இருக்கிறது. ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் இருக்கும் எனக்கு தெரியாது. ஆனால் தெரிஞ்சிருக்கும் வாய்ப்பு கம்மியாக இருக்குமோ அதிகமாக இருக்குன்னு தெரியாது. Since it's a satellite channel, இது சேட்டலைட் டிவியா இருக்கிறதுனால and we have ensured, and it is in Telugu language, so we have ensured that every home with a television receives this channel in their houses. திட்டம் என்னவென்றால், நோக்கம் என்னவென்றால், டிவி இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கும் அங்கே வீட்டில் இந்த தெலுங்கு சேனல், அதாவது இந்த சேனல் போய் சேர வேண்டும் என்றதான குறிக்கோளோட நோக்கத்தோடு நாங்கள் செயல்பட்டு வருகிறோம். And even in Karnataka, there are a number of Telugu speaking people, so we invested in Karnataka, and we are on Tata Sky, we are on ACT, we are on a number of cable networks, including, we are there in Bellary, Hubli. Wherever Telugu speaking people are there, we ensured that our channel is downlinked and comes in at those houses. கர்நாடகாவில் கூட எங்கெல்லாம் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் இருக்கிறார்களோ அந்த இடத்துலலாம் இந்த சேனல் ஒளிபரப்பு செய்யும்படியாக நாங்கள் பிரயாசம் எடுத்திருக்கிறோம். Over 120 evangelists, they share the word of God every week for the last 16 years. 16 வருஷமாக 120க்கு மேற்பட்டவர்கள் அவர்கள் ஒவ்வொரு வாரம் தேவனுடைய செய்தியை கொடுத்து கொண்டு வருகிறார்கள். And God has used this channel it's been a blessing to many families, many homes, many individuals. அநேக தனிப்பட்ட முறையிலும் குடும்ப சார்பிலும் மற்றும் அநேக குடும்பங்களுக்கு இந்த சேனலானது மிகவும் ஆசீர்வாதமாக இருந்து கொண்டு வருகிறது. And as part of our ministry in the year 2011, 2011 ஆண்டிலே we started a rally called Run for Jesus. ஒரு ராலியை நாங்கள் ஆரம்பித்தோம். அதுக்கு பேர் வைத்தோம் Run for Jesus என்பதான ராலியை ஆரம்பித்தோம். The main objective of this rally is to proclaim the message of crucifixion and resurrection. இந்த ராலியினுடைய நோக்க திட்டம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவினுடைய மரணமும் உயிர்த்தெழுதலை குறித்து உலகத்துக்கு அறிவிக்க வேண்டும் என்று, ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது. If you know, except for Christians, mostly non-Christians or neighboring communities do not know the significance of Good Friday and Easter. இங்கே பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து பிள்ளைகளை தவிர அநேக இயேசுவை தெரியாத மக்களுக்கு பெரிய வெள்ளியும் மற்றும் உயிர்த்தெழுந்த நாளை குறித்து எந்த ஒரு அறிவு இல்லாமல் இருக்கிறார்கள். So we have chosen that Saturday, the Holy Saturday between Good Friday and Easter, and we are encouraging many churches, many youth leaders and Christian leaders to organize a rally on the main roads of every city, every town and every location. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த மரணமும் உயிர்த்தெழுந்த குறித்து இதை அறிவிக்க வேண்டும் என்று எல்லா சபைகளும் எல்லா வாலிபர்களுக்கும் இதை உற்சாகப்படுத்தி அதை அவர்கள் மெயின் ரோட்ல அவர்கள் இதெல்லாம் செய்யத்தக்கதாக இந்த ரேலியை அவர்கள் நடப்பிக்க வேண்டும் என்று நாங்கள் முயற்சி எடுத்திருக்கிறோம். So what started in 2011 with 30 locations, God has blessed this so much that last year we have crossed 700 locations with the participation of 7 lakh people across Andhra, Telangana and neighboring states. அங்கே பார்க்கிறோம் 20 இடங்களிலே ஆரம்பித்த இந்த ப்ரோக்ராம், இந்த நிகழ்ச்சியானது 700 சென்டர்களிலே இடங்களிலே ஆரம்பிக்கப்பட்டு 7 லட்சம் பேர் மக்கள் ஒரே நாளில் கூடுகிறார்கள். அதுதான் Run for Jesus என்பதாகும். We take permission from the government, from the DGP office, and this rally is being organized with the police protection. இந்த ராலி என்பது இது பர்மிஷனோட, போலீஸ் பர்மிஷன் மற்றும் போலீஸ் ப்ரொடெக்ஷனோட தான் நடக்கிறது. As I said, our neighboring communities do not know much about Good Friday and Easter. So when we take out a rally on the main roads with 1,500, 2,000, 3,000 people will come. People will ask the questions like, why are these Christians taking out a rally? Yeah. So the answer goes saying that, oh, there was a Good Friday yesterday and it seems Jesus Christ was crucified and he rose again on Easter Sunday. The main objective is this. இந்த முக்கிய நோக்கம் என்னவென்றால், இந்த மெயின் ரோட்ல கொண்டு போகும்போது
அக்கம் பக்கம் மக்கள் கேட்கிறார், ஏன் இந்த கிறிஸ்தவர்கள் ரேலி போகிறார்கள் என்று. அப்பொழுது இயேசு கிறிஸ்து மரித்தார் உயிர்த்தார் என்றதான செய்தியை நாம் பரவுவதற்கான ஒரு முயற்சியாக நாம் காணப்படுகிறது. And when we take out this rally, the press covers it, people outside watch it, and the next day the press covers it, and then it says that Christians have taken out a rally because of Good Friday being a day of crucifixion and Easter being a day of resurrection. So that's how the message is amplified. இங்கே பார்க்கிறோம், இந்த ரேலி நடக்கும் போது இந்த பேப்பர் மக்கள் இவர்களெல்லாம் என்ன செய்தி கொடுக்கிறார்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலையும் குறித்து அவர்கள் அறிவிக்கும்படியாக இந்த ரேலி எடுத்தார்கள் என்று பேப்பரே அறிவிக்கிறது. இது ஒரு விதத்தில் ஜனங்களுக்கு போய் இந்த செய்தி செல்கிறது. So seeing the success of this project in Andhra and Telangana, we have decided to take this, introduce this to every other state in India and many places. இது தெலுங்கானா, ஆந்திரா பிரதேசில் இது ஒரு சக்சஸ்ஃபுல்லான ப்ரோக்ராமாக காணப்பட்டதுனால மற்ற இடங்களுக்கும் இது செல்ல வேண்டும் என்ற நோக்கத்துடன் இது செயல்பட்டு வருகிறோம். And already in Karnataka, border districts like Raichur, like Bidar, like Bellary, Hubli, all these places, Run for Jesus has been, Gulbarga, Run for Jesus has been organized in a big way for the last 7-8 years. 7-8 வருஷமாக இந்த சொல்லப்பட்ட இடங்களிலே இந்த ரன் ஃபார் ஜீசஸ் நடந்து கொண்டு தான் வருகிறது. So I've been requesting Pastor Suresh to organize this and introduce this rally in the city of Bangalore. பெங்களூர் பட்டணத்தில் இதை அறிமுகம் செய்ய வேண்டும், இது செயல்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். The uniqueness about Bangalore is we have Christians from Andhra, you have Christians from Tamil Nadu, you have Christians from Malayalam, there is Christians from Karnataka. So, the message spreads very fast to all the states once we do it here in Bangalore. இந்த ப்ரோக்ராமை நாம் ரன் ஃபார் ஜீசஸ் பெங்களூர் செய்யும்போது இந்த 4 மொழி 5 மொழி மக்களுக்கு போய் சேர்றதுனால அது கர்த்தருடைய செய்தி சீக்கிரமா போய் சேருகிறது. All we need to do is about 15 to 20 church pastors, if they can decide, meet and then plan it from one location to the other location, involving at least the youth and the vibrant members of the church, and take out a rally, it will be a beginning. இங்கே பார்க்கிறோம், இந்த ரேலியை எல்லா மக்களும் ஒரு 20 சபைகள் சேர்ந்து அதுக்கு மேற்பட்டு சேர்ந்து இந்த ரேலியை எடுக்கும்போது கர்த்தருடைய செய்தி போய் சேர்கிறது. Actually, about 10 years back, or 10 or 12 years back, when we started in 2011, I think 13 or 14, it was organized in Bangalore on the MG Road by many leaders, but somehow it was not carried forward. அங்கே சில வருடங்களுக்கு முன்னாக MG ரோட்ல நாங்கள் செய்தோம். அதுக்கு பிறகு அது பலவிதமான நிலைமைக்கு போய்விட்டது. So at least where I'm told in this part of Lingarajpuram there are about 2000 churches and so many Christians are here. So if we can use this and then if we can take out a rally, at least with people, not everybody will come and join immediately. They will look at what is happening and maybe next year more people will join. So let's start in a very small way in this part of the city. அதனால நான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு உற்சாகப்படுத்துகிறேன். ஒரு அளவுக்கு நீங்க ஆரம்பிங்க, இதை பார்த்து என்ன நடக்குதுன்னு சொல்லி அடுத்த வருஷம் இன்னும் கூட ஜனங்கள் கூடுவார்கள். இப்படி கூடி பெரிய பிரம்மாண்டமா நிலைக்கு வருவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். And whatever logistic support required, we will try to help you. இதுக்கெல்லாம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சான்றிதழ்கள் மற்றும் நடைமுறைகள் நடக்க வேண்டிய காரியங்களுக்கு உங்களுக்கு நான் உதவி செய்ய நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். So that is the main purpose. And one more thing, what is happening with Run for Jesus rally is youth from different churches are getting united. There is unity happening around between the churches. Otherwise, each church does their own program. This is one program in Andhra and Telangana where youth from all churches join together on that morning. எல்லாரும் ஒன்றா இருக்கணும் நினைக்கிற நம்ம இது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. எல்லாரும் பிள்ளைகள், யூத்துகள், மூப்பர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த ரன் ஃபார் ஜீசஸ்ல ஒரு இணைந்து ஒருமனமாய் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் என்று, வாய்ப்பாக மாறும் என்று நான்
விசுவாசிக்கிறேன். So I request you, I personally came here to request you to take this on your shoulders. I'm sure most of you are pastors here. So encourage your congregation and do it in a small way, and involve all your like-minded churches. This has got nothing to do with any denomination or any doctrine. In Hyderabad, you know, the rally is flagged off by the cardinal, a Catholic cardinal. It starts in St. Mary's Church and it ends in St. George's Church, which is a CSI church. So this has become an ecumenical kind of a program. இங்க வந்து இது வந்து எந்த டினாமினேஷன், அதாவது பெந்த கோஷம் இந்த கோஷம் அந்த கோஷம் இல்லை, எல்லாமே ஒன்றா சேர்ந்து இதை சேர்றதுனால ஹைதராபாத்தில் வந்து மேரி சர்ச்லேருந்து ஆரம்பித்து அது கேத்தலிக் சர்ச்சு சிஎஸ்ஐ சர்ச்சில் வந்து எண்டாவது. You know, in the city of Hyderabad, can you imagine how many places we do this Run for Jesus and how many people participate? Can you guess? ஹைதராபாத் எத்தனை இடங்களில் இது செய்யப்படுகிறது, எவ்வளோ பேர் வராங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? Last year, 30 locations in the city, 30 roads. Each rally was 5 kilometers. On an average, 1,500 to 2,000 people participated. So total of 50,000 people participated in Hyderabad. ஹைதராபாத் City alone. ஹைதராபாத் முழுவதும் ஏறக்குறைய 50,000 பேர் அவர்கள் 30 இடங்களிலே இந்த ராலி நடத்தப்பட்டு இருக்கிறது. When we started off in 2011, it was one main road from YMCA Secunderabad to YMCA Hyderabad. Today in the city of Hyderabad, 30 roads, 30 locations, 30 rallies with the participation of almost 50,000 people, same day, same time on the Saturday between Good Friday and Easter. அதே இடத்துல அதே நேரத்துல எல்லாரும் ஒரே நேரத்துக்கு கூடி 50,000 பேர் கூடினார்கள் ஹைதராபாத்தில். We have a website called runforjesus.in. Please visit the website. You have all the information, you have all the pictures. We have politicians involved, we have singers, we have musicians, everybody is involved. இங்கே பார்க்கிறோம், அங்கே அரசியல்வாதிகள், ஆராதனா வீரர்கள், ஜெபிக்கிறவர்கள், மியூசிக்கில், அதாவது இசையில் இருக்கிறவங்க எல்லாரும் இருக்கிற ஒரு இடம் தான் runforjesus.in என்றதான இந்த வெப்சைட்டில் நீங்கள் சந்திச்சா இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். So this is what I came to share with you, and I hope you will take this forward, and I have another project also to share with you. இது ஒரு மாத்திரமல்ல, இன்னொரு முக்கியமான இன்னொரு ப்ராஜெக்ட் இருக்கு. இந்த ப்ராஜெக்டை கூட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். So 1 மணிலேருந்து 1 மணி மட்டும் நம்ம எல்லாரும் பாடி ஆரம்பித்தோம். செய்த நன்மைகளுக்காக நன்றி. வரத்துக்கு கொஞ்சம் தாமதமானது. முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கிறதுனால ரன் ஃபார் ஜீசஸ் என்ற குட் ஃப்ரைடேக்கு அடுத்த நாள் இந்த தொடங்கணுன்றதுக்கு ஆலோசனை கூட்டமாக உங்களெல்லாம் கூட்டம் நிறைய பேர் வரல. நிறைய இடத்துல மீட்டிங் நடக்குது. பக்கத்து திசையில் வந்திருக்கிறாரு. நம்ம மத்தியில் இருக்கிற பாஸ்டர் சுரேஷ் பாஸ்டர் நேரத்தை கொடுக்குறோம். அவருக்கு அவர் காரியங்களை சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க பொறுமையோடு இருந்ததுக்காக நான் தேவனை தெரியும். மைக் கிட்ட வச்சுக்கோ. மைக் கிட்ட வச்சுக்கணுமா? சவுண்ட் ரெக்கார்ட் ஆகும். இந்த நாளிலே கூட ஆக்சுவலாக வந்து நிறைய தாமதங்கள் நடக்குது. சரி, அதை சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண முடியல. நீங்கள் காத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். கடந்து முன்னால் நான் வந்துகிறேன். இந்த ரன் ஃபார் ஜீசஸ் என்றதான சுமார் 16 வருஷமாக நடத்திருக்கிறோம். இது பல லட்சமான மக்கள் இதில் பங்கு பெற்று இயேசு ஆந்திராவில், தெலுங்கானாவில், கர்நாடகாவில் இது நடந்துருக்கு. ஸோ இதை வந்து பெங்களூரில் வந்து இப்போது மினி ஜெருசலேம் என்றதான லிங்கராஜபுரம், அப்புறமா காமநல்லி, ராமசம்பாளையா, அப்புறமா
5 kilometers around. 5 kilometers around ல எத்தனை ஆயிரம் சர்ச் இருக்கு கோபி? உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கே தெரியல. 2200 churches ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல. ஆமா, ஆல்மோஸ்ட் நியர் வந்து 800 கிராஸ்ல இருந்து இது வரைக்கும் அந்த ரெகுலேட்டர் சர்ச்ல 2000 churches. இது வந்து ரெஜிஸ்டர்ட் அன்ரெஜிஸ்டர்ட் சர்ச்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இங்கே தான் அந்த இயேசு உயிர்த்தெழுந்த காரியங்களை வெளிப்படுத்துறதுக்காக இந்த பிளானிங் மீட்டிங்காக கூப்பிட்டோம். ஸோ வந்து நன்றி. இந்த குழுவினருக்கு நான் கேட்டேன், நீங்கள் இது நடத்துறது சொன்னாங்க. இப்போ பிளானிங் மீட்டிங்காக வந்திருக்கிறோம். ரன் ஃபார் ஜீசஸ்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வந்து இதனுடைய ஃபவுண்டர் சேர்மன் பால் புல்லாவுக்கு ஹைதராபாத்தில் வந்துருக்கார். தான் ஃபவுண்டர் சேர்மன். நம்முடைய ஆராதனா டிவி சேனல் வந்து கோடிக்கணக்கான மக்கள் வீட்டில் பார்க்குறாங்க. பெங்களூர் பட்டணத்தில் சீக்கிரத்தில் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணோம். இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து ரொம்ப முயற்சிகள் எடுக்கப்படுகிறாரு. அதுக்கு நிறைய கோஆப்ரேஷன் தேவை. நம்ம ஆண்டுகிட்ட கோஆப்ரேட் பண்ணால் காட் ஆப்ரேட் பண்ணுவேன். அதான் ஸோ அதனால் இப்போது நான் வந்து இதுக்காக ஜெபிக்க நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். சொல்கிறோம் பாஸ்டர் விஜயகுமார் அவர்கள் ஜெபம் பண்ணுவேன். நீங்கள் தான் ஜெபம் பண்ணணும், நீங்கள் தான் தர. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, காணப்படாத ஒளியில வாசம் செய்கிற எங்கள் கிருபை நிறைந்த பிதாவே, கர்த்தாதி மற்றும் பரிசுத்தமாகிய இயேசு கிறிஸ்துவே, அப்பா, இந்த நல்ல வேலைக்காக படாத ஒரு ஸ்தோத்திரம். அப்பா, ரன் ஜீசஸ் என்ற இந்த ஆண்டவரே, இந்த ப்ரோக்ராம் காரியத்தை அப்பனே தேவனுடைய மக்களுடைய உயிர்த்தெழுந்த நாங்கள் அநேக ஜனங்கள் அறிந்து கொள்ளும் நடக்கிறது. அந்த காலத்திற்கு ஆசீர்வதிக்கப்படும். இதற்கான ஆலோசனை பெறுபடி தகப்பனை இந்த கூட்டத்திற்காக படாத ஒரு ஸ்தோத்திரம். என் தேவனாகி இயேசு கிறிஸ்துவே, அப்பா, உண்மை நாங்கள் அறிந்து கொண்டது போல அநேக ஜனங்கள் நீ யார் என்று அறியாது இன்னும் இருக்கிற அந்த ஜனங்களுக்கு ஒரு சுவிசேஷ கூட்டம் போல தரப்பட்ட உங்களுடைய சிலுவை மரணம் எதற்காக அவர்கள் அறிந்து கொள்ளும்படி ஆண்டவரை நடக்கவிருக்கிற இந்த காரியங்களை ஆசீர்வதிக்கும்படி, இதற்கான பொருளாதார உதவிகளை கொடுக்கும்படி ஆண்டவரை எல்லா காரியங்களையும் தேவனாக இயேசு கிறிஸ்துவே அப்ப அதையும் பொறுப்பெடுத்து வழி நடத்தும்படி, இதற்கு முன்னின்று செயல்படுகிற ஆண்டவரை தலைவர்களை ஆசீர்வதிக்கும்படி, ஆண்டவரை நீ நான் என்ற வேற்றுமை இல்லாதபடி ஒரு மனிதன் ஆவியோடு உடைய கிருபை தேவை பெற்ற ஆண்டவரே கடைசி நாட்டில் ஒரு எழுப்புதலை கொடுக்கும்படி, அதுவும் குறிப்பாக ஆண்டவரே இந்த லிங்கராஜபுரம் இடத்திலே தகப்பனே இந்த பெங்களூர் பட்டணத்தின் ஒரு எழுப்புதலை கொடுக்கிற ஒரு இடமா இதை மாற்றும்படி, ஆண்டவரை நாங்கள் எடுக்கின்ற முயற்சிகளை தகப்பனே இதை ஆசீர்வாதமாக மாற்றும்படி, எந்த விதமான நன்மைக்காக மட்டுமல்ல தகப்பனே எங்கள் ஜீவனாலெல்லாம் தகவல் நமக்கு சாட்சியாய் வாழும்படி இந்த காரியங்களை ஆசீர்வதிக்கும்படி, இதை முன்னெடுத்து ஆண்டவர் செய்கிற தேவ ஊழியர்களை ஆசீர்வதிக்கும்படி உன் கரத்தில் ஒப்புக்கொடுக்கின்ற இதை பொறுப்பெடுத்து வழிநடத்தி ஆசீர்வதி உன் கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்ற வாங்கி இயேசு கிறிஸ்து ஏற்பட்ட நாமத்தில் வேண்டினேன் ஜீவனோட நல்ல பிதாவே. Thank you, sir. Now, I request Paul to come and share about the program. Please. Are you ஆங்கிலத்தில் பேசுகிறா தமிழ்ல? இல்லை மைக்கு. No, it's okay. Inbuilt mic use பண்ணிக்கிறேன். சில Praise the Lord and good afternoon to each one of you. Firstly, I thank God for this opportunity. இந்த சந்தர்ப்பத்துக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். And I thank each one of you for taking time to be part of this planning meeting. இந்த திட்டம் போடுகிற அந்த கூட்டத்தை